Hello, friends. Welcome back to another life changing, wonderful video. நம்ம லைஃப் ஒரு சான்ஸில் மாறிடாதா, நம்ம லைஃப்பில் ஒரு மேஜிக் நடந்துடாதான்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் நான் சமீபத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். லைஃப் டஸ் நாட் கெட் பெட்டர் பை சான்ஸ், இட் கெட் பெட்டர் பை சேஞ்ச். அந்த மாற்றத்தை பற்றி ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கை ஒரு காலி நிலம் மாதிரி இருந்துச்சு. அங்கே வெறும் கலைகள் தான் மண்டி கிடந்துச்சு. அதாவது சோம்பேறித்தனம், தள்ளி போடுதல், தேவையில்லாத பழக்கம், இது மட்டும்தான் அவனோட வாழ்க்கையில் இருந்துச்சு. அவன் எப்பவும் புலம்பிகிட்டே இருப்பான். என் நேரம் சரியில்லை, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, மற்றவங்களுக்கு எல்லாம் லக் இருக்குன்னு சொல்லி அந்த காலி நிலத்தையே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரியவரோட தோட்டம் இருந்துச்சு. அது ஒரு பூஞ்சோலை மாதிரி இருந்துச்சு. அழகான பூக்கள், காய்கறிகள், பழங்கள்னு ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இளைஞன் பெரியவர்கிட்ட கேட்டான், ஐயா, உங்கள் தோட்டம் மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குன்னு? உங்களுக்கு நல்ல மண் கிடச்சிருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப லக் நிறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் எதுவும் இல்லை தம்பி. அவர் அதுக்கப்புறம் பேச தொடங்குறாரு. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாடம் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. த கார்டனர் சீக்ரெட்ஸ். நம்பர் 1, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பெடுத்துக்கோங்க தம்பி. இந்த தோட்டம் ஒரு சான்ஸில் உருவாகல, இது ஒரு சேஞ்சில் உருவாகிச்சு. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ டுக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மழையை பழி சொல்லவே இல்லை, எப்பயும் மண்ணையும் குறை சொல்லவே இல்லை. நானே மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு தம்பி. நம்பர் 2, டிசிப்ளின் இஸ் எ பிரிட்ஜ். ஒழுக்கம்தான் பாலம். அந்த காலி நிலத்துக்கு இந்த பூஞ்சோலைக்கும் நடுவில் இருக்கிற பாலம்தான் உன்னோட டிசிப்ளின். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தினமும் வந்து வேலை செய்யணும். வீட்ஸ் டஸ் நாட் டேக் அ டே ஆஃப், ஸோ யூ காண்ட் எய்தர். உனக்கு மூடு இருக்கோ இல்லையோ, செய்ய வேண்டியது செய்கிறது தான் டிசிப்ளின். நம்பர் 3, ஸ்மால் ஸ்டெப்ஸ், நாட் அ பிக் லீப். சின்ன அடிகள், பெரிய பாய்ச்சல்கள் அல்ல. நான் இந்த தோட்டத்தை ஒரே நாளில் உருவாக்கல. இட் வாஸ் thousands ஆஃப் ஸ்மால் ஸ்டெப்ஸ். தினமும் ஒரு செடி, தினமும் கொஞ்சம் தண்ணி, தினமும் ஒரு களை எடுப்பேன். This small discipline compounded into greatness. Number 4, failure is your teacher. தோல்வி தான் உன்னோட ஆசான். அங்கே இருக்கிற அந்த ரோஜா செடியை பாரு. அதை நான் வைக்கும்போது 3 தடவை அது செத்து போச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் ஏன் செத்துச்சுன்னு நான் கத்திட்டு இருக்கல, அது ஏன் செத்துச்சுன்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃபெயிலியர் இஸ் நாட் யுவர் எனிமி, இட்ஸ் எ டீச்சர். செத்துப்போன செடிக்காக நான் அழல, அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டேன். நம்பர் 5, யுவர் சர்க்கிள் மேட்டர்ஸ். உன்னுடைய நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நான் மற்ற வைஸ் கார்டனில் கூட நேரம் அதிகமாக செலவு செய்வேன். அவங்ககிட்ட இருந்து புது புது விஷயங்களை கற்றுப்பேன். வாக் வித் த வைஸ் அண்ட் யூல் பிகம் அ வைஸ். சோம்பேறிகள் கூட சுற்றினா நீயும் சோம்பேறி ஆகிடு. அண்ட் நம்பர் 6, ஆக்ஷன் ஓவர் பர்ஃபெக்ஷன். சரியான நேரத்துக்காக காத்திருக்காத. ஒரு செடியை நட சரியான நேரம் வரும்னு எப்பயுமே காத்திருக்காத. ஸ்டார்ட் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹாவ். ஆக்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் பர்ஃபெக்ஷன். இந்த கதையை கேட்டதும்
அந்த இளைஞன் ரொம்ப அமைதியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வாழ்க்கைய காலி நிலமாக இருக்குன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அவன் சான்ஸ்க்காக காத்துட்டு இருந்தான். பட் அந்த பெரியவர் சேஞ்ச் உருவாக்கிட்டு போயிருந்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெரியவர் சொன்ன கடைசி விஷயம் இதுதான். யூ கேன் நாட் சேஞ்ச் யுவர் டெஸ்டினேஷன் ஓவர் நைட், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் ஓவர் நைட். ஒரே ராத்திரியில் உன்னோட இலக்கை அடைய முடியாது, ஆனால் ஒரே ராத்திரியில் உன்னோட திசையை உன்னால் மாற்ற முடியும். ஸோ அ கொஸ்டின் டு யூ, இன்றைக்கி உன் வாழ்க்கைன்ற தோட்டத்தில் நீங்கள் என்ன நல்ல விதையை விதைக்க போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.